வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த தோசைக்கு ஆனியன் சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். முதல்ல இது செய்கிறதுக்கு அவல் எடுத்துக்கோங்க. சிவப்பு அவல் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு வாட்டி கழுவுனதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். எந்த தடியானதாக இருந்தாலும் சரி, லேசான அவலாக இருந்தாலும் சரி, 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இதில் தண்ணி பதம் இருந்தால் பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். இப்போ அவல் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு கோதுமை மாவோட நம்ம 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவெல்லாம் கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அவல், அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக இது மாதிரி நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே நம்ம நைஸாக ஸ்மாஷ் பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியானதும். முக்கியமாக நான் எதுக்கு அவல் சேர்த்துருக்கேன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். முக்கியமாக அவல் ஃபைபர் ரிச்சு. அவல் பிடிக்காத குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி நம்ம தோசையில் சேர்த்தோன்னா அவங்களுக்கும் அந்த ஃபைபர் சேரும். அதனால தான் நான் இது மாதிரி என்னோடய பையனுக்கு அவல் பிடிக்காது. அதனால் இது மாதிரி தோசையில் இது மாதிரி ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இதோடைய ஒரு வெங்காயத்தை நல்லா நைஸாக சோப் பண்ணி இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் இது மாதிரி கட் பண்ணி பெரிய பீஸாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட பதம் நம்ம கோதுமை தோசைக்கு என்ன மாவு பதமோ அது மாதிரி தான் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மாவு வெளியிலேருந்து உள்ளேயா இதை ஊற்றணும். இப்போ பாருங்கள், தோசைக்கல் சூடாயிருச்சு. இப்போ மாவை வெளியிலேருந்து உள்ளே ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம மார்னிங் ஆஃபீஸ் போகிறவங்களோ சரி, நம்ம பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறோம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ ஊற வச்சிட்டோன்னா இது டக்குன்னு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆனியன் சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ஆனியன் சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.